ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். நம்ம ஆகஸ்ட் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்தோடைய நேஷ்னல் டாபிக், தமிழ்நாடு டாபிக், ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபென்ஸ் சம்மந்தமான முக்கியமான டாபிக்ஸ், அதுக்கப்புறமா அவார்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செஷனை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மந்தோடைய டிஃபென்ஸில் என்னென்ன டாபிக் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேவி வந்து ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் கீழே இந்தியன் நேவிக்கு 2 முக்கியமான கப்பல், இந்தியா நேவிக்கு 2 முக்கியமான கப்பல் வந்து இந்திய நேவியில் சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன கப்பல் அப்படின்னா உதயகிரி, ஹிம்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான கப்பல்கள். இந்த 2 கப்பல்களுமே நம்ம இந்தியன் நேவியோடைய ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் கீழே உதயகிரி, ஹிம்கிரி அப்படிங்கிற இந்த 2 கப்பல்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இது என்னைக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி விசாகப்பட்டினம், ஓகேங்களா, விசாகப்பட்டினத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த கப்பலை இந்த கப்பலை வந்து பில்டு பண்ண நிறுவனம் எது அப்படின்னா ஐஎன்எஸ் உதயகிரி இருக்கு இல்லையா, உதயகிரி வந்து மேசகாங் டோட் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, இவங்க வந்து உதயகிரி அப்படிங்கிற இந்த கப்பல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிம்கிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ், ஓகேங்களா, கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் வந்து ஹிம்கிரி அப்படிங்கிற இந்த கப்பலை வந்து கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கப்பலையும் பொறுத்தவரை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க 75%, இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்டிருக்க 75% பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட காம்போனண்ட்டை தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. இந்த உதயகிரி இருக்கு இல்லையா, உதயகிரி வந்து இந்தியாவுடைய நேவிக்கு வர்ற 100வது கப்பல், இந்திய நேவியோடைய 100வது கப்பல் தான் வந்து உதயகிரி. ஸோ ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் அந்த உதயகிரி, ஹிம்கிரி பற்றி கேட்டிருக்காங்க. அந்த உதயகிரி, ஹிம்கிரி இது 2மே யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ உதயகிரி கப்பல் வந்து மேசகாங் டோக் ஷிப்யார்ட் லிமிடெட், அதே மாதிரி ஹிம்கிரி வந்து கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம், இவங்க குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, QCI, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்புடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. யார் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்போட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸில் பணிபுரிஞ்சு ரிட்டையர்ட் ஆன நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓய்வூதியம் ஒழுங்காக போய் சேருதா இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒழுங்காக போய் சேருதா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து போய் சேர வேண்டிய சேவைகளை ஒழுங்காக போய் சேருதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஆராயிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா விஷயங்கள் போதா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே பார்த்து இது பண்ணி அதில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பும் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து அக்னி 5 பேலஸ்டிக் மிஷின், இந்தியாவுடைய ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏவுகணை தான் என்ன அப்படின்னா அக்னி அப்படிங்கிற இந்த ஒரு ஏவுகணை. இந்த அக்னி ஏவுகணை வந்து அப்துல் கலாம் அவருடைய பீரியட்லேயே டெவலப் ஆனது. இதில் நிறையா சீரிஸ் அக்னி 1, 2, 3 இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இப்போது இந்த அக்னியோடைய ரொம்ப அட்வான்ஸ்டான ஏவுகணை தான் வந்து அக்னி 5 அப்படிங்கிற இந்த ஒரு ஏவுகணை. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது ஒடிசாவில் இருக்கக்கூடிய சந்திப்பூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. இங்கே தான் நிறையா இந்த ராக்கெட்டு, நம்ம டிஃபென்ஸோடைய ராக்கெட் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒடிசாவுடைய சந்திப்பூரில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அக்னி 5 பேலஸ்டிக் மிசைல், அக்னி 5 பேலஸ்டிக் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அக்னி 5 அப்படிங்கிறது அணு ஆயுதங்களை கூட தூக்கிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டது தான் என்ன அப்படின்னா இந்த அக்னி 5 பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது. ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா 5000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து தாண்ட போகக்கூடிய ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டம் வரை போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் என்ன அப்படின்னா அக்னி 5 அப்படிங்கிறது. இதில் இந்தியாவுடைய நியூக்ளியர் வெப்பன் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய அணு ஆயுதத்தை தூக்கிட்டு போயிட்டு தாக்குற வரை நமக்கு வந்து இந்த அக்னி 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. ஸோ இப்போது இந்த அக்னி 5 வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒடிசாவில் சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெட் இன்ஜின், நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய ஜெட்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோடைய சாஃப்ரான் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்தியாவும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க 110 KN த்ரஸ்ட் ஜெட் இன்ஜின் 110 KN த்ரஸ்ட் ஜெட் இன்ஜின் அப்படிங்கிற இந்த ஒரு ஜெட் இன்ஜின் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய ஜெட்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஜெட் இன்ஜின் வந்து தயாரிக்க போகிறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 5th ஜென்ரேஷன் அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்ஃபாட், இதுக்காக DRDO வந்து
15,000 கோடி ரூபாய். இதுக்காக டிஆர்டிஓ 15,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம ஏர்ஃபோர்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஜெட் இன்ஜின் தயாரிக்கிறதுக்காக யார் யார் இந்தியாவும் ஃப்ரான்ஸோடைய சாஃப்ரான் அப்படிங்கிற இந்த நிறுவனம் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸு. உர்ஜித் பட்டேல் இருக்கார் இல்லையா? ஸோ உர்ஜித் பட்டேல் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF இருக்கு இல்லையா? IMF உடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இது மிக ஒரு பெரிய போஸ்டிங் என்ன அப்படின்னா IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி. ஸோ இப்போது இந்த IMF உடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா உர்ஜித் பட்டேல். உர்ஜித் பட்டேலை பொறுத்தவரை இவர் RBIயோடைய முன்னாள் டெபுட்டி கவர்னராகவும் RBIயோடைய கவர்னராகவும் இருந்த நபர் தான் யார் அப்படின்னா உர்ஜித் பட்டேல் அவர்கள். ஸோ இப்போது உர்ஜித் பட்டேல் அவர் என்ன பண்ணுறாங்க, RBIயோடைய கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேல் அவர்களை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. இவர் 2016 2016 2018 வரை RBIயோடைய கவர்னராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா உர்ஜித் பட்டேல் அவர்கள். இவரை இப்போது ஒரு 3 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரதிநிதியாக இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கு அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்க போகிறார் யார், உர்ஜித் பட்டேல். அடுத்து ராஜீவ் ரஞ்சன். ஸோ ராஜீவ் ரஞ்சன் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB அப்படிங்கிறது பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்கின ஒரு பேங்க் தான் என்ன அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அப்படின்னா இதோடைய பேர் வந்து பிரிக்ஸ் பேங்க். ஸோ பிரிக்ஸ் பேங்க்னாலும் சரி நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னாலும் ஒன்று தான். இப்போது கரண்ட்டில் ராஜீவ் ரஞ்சன் இருக்கார் இல்லையா, இவரை வைஸ் பிரசிடெண்ட்டாக நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக ராஜீவ் ரஞ்சன் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. இவர் RBIயில் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 35 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா RBI மற்றும் பேங்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்த நபர் தான் யாருன்னா ராஜீவ் ரஞ்சன். இப்போது இவர் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு, இவரை ஆகஸ்ட்லேருந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு நியூ டெவலப்மெண்ட் பேங்குடைய வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக ராஜீவ் ரஞ்சன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் அலோக் ஆர்தே இருக்கார் இல்லையா, இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் ஜஸ்டிஸ் அலோக் ஆர்தே வந்து பாம்பே ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜாக வந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா இந்த மாதிரி முக்கியமான மாநிலங்களுடைய ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர் தான் யார், சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் அலோக் ஆர்தே. ஸோ இப்போது இவரை என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜாக அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. இவர் வந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இப்போ எங்குது சுப்ரீம் கோர்ட்டில் மொத்த போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 34 ஜட்ஜஸ் இருக்கணும். ஸோ இப்போது ஒரு வேக்கன்சி வந்து இருந்துச்சு. அதனால் ஜஸ்டிஸ் அலோக் ஆர்தே அவர்கள் வந்து ஜட்ஜாக வந்ததுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் அதோடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து மீட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு அனீஷ் தயாள் சிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அனீஷ் தயாள் சிங் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபுட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக. ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் NSA அஜித் தோவல் அவர்கள் இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காங்க இல்லையா, இப்போது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருக்கான ஒரு டெபுட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனீஷ் தயாள் சிங் அவர்களை டெபுட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக நியமிச்சிருக்காங்க. இவரை பொறுத்தவரை இவர் 1988 பேட்ச் IPS ஆஃபீஸர். குறிப்பாக மணிப்பூர் கேடர் IPS ஆஃபீஸர் தான் அனீஷ் தயாள் சிங் அவர்கள். இதுக்கு முன்னாடி CRPFல இண்டோ டிபேட் பார்டர் போலீஸில் சீஃபாக வந்து இருந்திருக்காரு. நிறைய ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்க்கு தலைமை வந்து தாங்கியிருக்காரு. இவரோட தலைமையில் நிறைய ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இவர் டேரெக்டாக நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இருக்கார் இல்லையா, அஜித் தோவல் அவர்களுக்கு நேரடி ரிப்போர்ட்டிங்கில் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீஷ் தயாள் சிங் அவர்கள் வந்து வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்திரனில் பட்டாச்சாரியா அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர் ஆஃப் RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி. RBIயோடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்கு இல்லையா, பணவியல் கொள்கை குழு. இந்த பணவியல் கொள்கை குழுவுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக RBIயோடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியோடைய எக்ஸ் அஃபிஷியல் மெம்பராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா இந்திரனில் பட்டாச்சாரியா அவர்களை
நியமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்கில் ராஜீவ் ரஞ்சன் இருந்தார் இல்லையா, பட் அவர் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குடைய வைஸ் பிரசிடென்ட் ஆனதுனால அந்த போஸ்டிங் வந்து வேக்கண்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்திரனில் பட்டாச்சாரியா அவர்களை எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர் ஆஃப் ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி கமிட்டிக்கு அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. இந்திரனில் பட்டாச்சாரியா வந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு மேலே பேங்கிங்கில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உடையவர் தான் யார் அப்படின்னா இந்திரனில் பட்டாச்சாரியா. நெக்ஸ்ட்டு சதீஷ் கோல்ச்சா அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா, 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவங்களை கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெல்லியோடைய போலீஸ் கமிஷனராக, ஸோ டெல்லியோடைய போலீஸ் கமிஷனராக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த சதீஷ் கோல்ச்சா அப்படிங்கிற இவங்கள அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னா சாக்ஷி பூஷன் குமார் சிங் வந்து இருந்தார். ஸோ இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சதீஷ் கோல்ச்சா அப்படிங்கிற இவர் வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிபிஐயில் அதேமாரி வந்து டிஜி பிரிசன் இந்த மாதிரி முக்கியமான போஸ்டிங்கில் இருந்த நபர் தான் யார் அப்படின்னா 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்க சதீஷ் கோல்ச்சா அவர்கள். இப்போது சதீஷ் கோல்ச்சா அவர்களை டெல்லியோடைய கமிஷனராக நியமிச்சிருக்காங்க. அடுத்து நோயல் டாட்டா, ரத்தன் டாட்டா இறந்து போனதுக்கப்புறமா டாட்டா குழுமத்துடைய நிறையா முக்கியமான விஷயங்களை யார் வந்து பார்த்துக்கிறா அப்படின்னா நோயல் டாட்டா அவர்கள் தான் வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ இப்போது நோயல் டாட்டா அவர்களை டாட்டா சன்ஸ் அப்படிங்கிறது தான் டாட்டாவுடைய ஒரு முக்கியமான குரூப்பு. இந்த டாட்டா சன்ஸோடைய டைரக்டராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நோயல் டாட்டா அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ ரத்தன் டாட்டா இறந்து போனார் இல்லையா, ரத்தன் டாட்டா இறந்து போனதுக்கப்புறமா ரத்தன் டாட்டா தான் இதுக்கு முன்னாடி டாட்டா சன்ஸோடைய டேரக்டராக இருந்தார். அவர் இறந்து போனதுக்கப்புறமா அந்த ஷேர் ஹோல்டர் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோயல் என் டாட்டா அவர்களை டாட்டா சன்ஸோடைய டேரக்டராக நியமிச்சிருக்காங்க. அடுத்து அஜய் குமார் பல்லா இருக்கார் இல்லையா, இவர் கரண்ட்டில் மணிப்பூருடைய கவர்னராக இருக்கக்கூடிய நபர். இவருக்கு அடிஷ்னல் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னா நாகாலாண்டுடைய கவர்னராக இருந்த எல் கணேசன் அவர்கள் இறந்து போயிட்டார் இல்லையா. ஸோ அதனால் இப்போது நாகாலாண்டுடைய கவர்னர் அடிஷ்னல் போஸ்டிங் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணிப்பூருடைய கவர்னராக இருந்த அஜய் குமார் பல்லா தான் வந்து மணிப்பூருடைய கவர்னர் இருந்தார். ஸோ இப்போது மணிப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் கவர்னர் இல்லாதனால நாகாலாண்டுடைய கவர்னர் பொறுப்பையும் அவருக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஷாருக் கானை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நிறுவனம் அவங்களுடைய பிராண்ட் அம்பாஸ்டராக ஷாருக் கானை நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஜொமேட்டோ, டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு புதுசாக கேம்பெயின் வந்து கொண்டு வராங்க. ஃபியூயல் யுவர் ஹசில் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹசில் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஃபியூயல் யுவர் ஹசில் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. இந்த கேம்பெயினுக்கு யாரை பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க அப்படின்னா ஜொமேட்டோ நிறுவனம் ஷாருக் கான் அவர்களை. ஸோ பாலிவுட்டுடைய முக்கியமான ஆக்டராக இருக்கக்கூடிய ஷாருக் கான் இருக்கார் இல்லையா, இவரை எந்த நிறுவனம்? ஜொமேட்டோ நிறுவனம் பிராண்ட் அம்பாஸ்டராக நியமிச்சிருக்காங்க. அந்த கேம்பெயினுடைய பேர் என்ன அப்படின்னா ஃபியூயல் யுவர் ஹசில் அப்படிங்கிறது அந்த கேம்பெயினுடைய பேர். அடுத்து பிபி பாலாஜி. ஸோ பிபி பாலாஜி அப்படிங்கிற இவரை இப்போ கரண்டில் ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய சிஇஓவா, தலைமை நிர்வாக அதிகாரியாக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா பிபி பாலாஜி அவர்களை நியமிச்சிருக்காங்க. அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி யாருக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டாருக்கு கீழே தான். ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து டாட்டா மோட்டார்ஸ்க்கு கீழே தான் வருது. இதோடைய சிஇஓ ஒரு முதல் இந்தியன், அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் பிபி பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய சிஇஓவாக அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. இனிமேல் இந்த இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய லக்ஸரி பிராண்டோட யார் லீட் பண்ண போகிறா? ஒரு தமிழன் பிபி பாலாஜி அப்படிங்கிற இவர் தான் லீட் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த அமைப்புடைய தலைவராக யார் இருந்தா அப்படின்னா அட்ரின் அப்படிங்கிற இவர் தான் இருந்தார். இப்போது அவருக்கு பதிலாக யார்? பிபி பாலாஜி அவர்கள் ஜாகுவார் லேண்ட் ரோவர் குரூப்போடைய சிஇஓவாக நியமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து டிஃபென்ஸில் ஒரு சில டாபிக்ஸு. ஸோ தேஜஸ் 1A ஃபைட்டர் ஜெட் டீல். தேஜஸ் 1A அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்குறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 62,000 கோடி ரூபாய் 62,000 கோடி ரூபாய் வந்து எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க? தேஜஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற இந்த ஜெட் வாங்குறதுக்காக. இப்போது கரண்டில் நம்ம இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸில் அதிகம் பயன்படுத்தின ஒரு ஜெட் என்ன அப்படின்னா MiG-21. ஸோ MiG-21 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டு தான் அதிகமாக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. பட் இது வந்து செப்டம்பரோட நிப்பாட்ட போகிறாங்க. ஆல்ரெடி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து
தேஜஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இருக்கு இல்லையா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ல என்ன பண்ணுறாங்க, இந்த 62,000 கோடி ரூபாய்க்கு தேஜஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற இந்த ஒரு ஜெட்டை வந்து வாங்குறாங்க. அடுத்து டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அப்ரூவல் கிட்டத்தட்ட 67,000 கோடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் தான் இந்தியாவுடைய ஆர்மியோ இல்லை நேவியோ ஏர்ஃபோர்ஸோ ஏதோ ஒரு இராணுவ சம்பந்தமான பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு அப்ரூவ் கொடுக்குறது யார் அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் தான் அப்ரூவ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து முக்கியமான சில விஷயங்கள் பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், காம்பேக்ட் ஆட்டோனமஸ் சர்ஃபேஸ் கிராஃப்ட்டு, அப்புறம் மவுண்டெயின் ரேடார், இந்த மாதிரி நம்ம இந்தியாவுடைய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவுடைய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் வாங்குறதுக்காக 67,000 கோடி ரூபாய் டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏர்பஸ் C295 இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஏர்பஸ் C295 இந்த ஏர்பஸ் C295 அப்படிங்கிறது நம்ம ஏர்ஃபோர்ஸில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுக்காக அந்த டெலிவரிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் என்ன அப்படின்னா C295 அப்படிங்கிற இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. இந்த ஏர்க்ராஃப்டை நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்பெயின் கிட்டேருந்து வாங்குகிறோம். ஓகேங்களா, ஸ்பெயின் கிட்டேருந்து வாங்குகிறோம். இதில் மொத்தம் ஒரு 16 C295 MW அப்படிங்கிற இது வந்து நம்ம 2020 டீல் பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு 16 பிளேன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரிமைனிங் 40 ஏர்க்ராஃப்ட் வந்து இந்தியாவில் டாட்டா கூட சேர்ந்து டாட்டா ஏர்கிராஃப்ட் காம்ப்ளெக்ஸ் வதோதரில் டாட்டா ஏர்கிராஃப்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே மீதி வந்து காம்போனன்ட் மட்டும் ஸ்பெயின்லேருந்து இறக்குமதி பண்ணி அதை டாட்டாவுடைய இந்த வதோதரா காம்ப்ளெக்ஸில் பில்டு பண்ண போகிறாங்க. ஸோ ஒரிஜினலாக போட்டதில் ஒரு 16 மட்டும் நம்ம ஸ்பெயின்லேருந்து டேரெக்டாக இறக்குமதி பண்ணுற மாதிரி வந்து டீல் போட்டிருந்தோம். அதை முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்து ஒரு 40 பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயினும் டாட்டா ஏர்கிராஃப்ட் காம்ப்ளெக்ஸும் டாட்டாவுடைய அந்த ஏர்கிராஃப்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அசம்பிளி. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட். இதுவரை இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய கம்பெனி தான் இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் அசம்பிளிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ முதல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனி இதை பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து DRDO வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் IADWS இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை DRDO வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை 23 ஆகஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இண்டிஜினியஸ் மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இண்டிஜினியஸ் மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி QRSMA பிஷ்ரோட் அப்படிங்கிற இந்த மாதிரியான முக்கியமான மிஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் வந்து இதில் இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து ரீசெண்டாக நடந்த முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸசைஸை பொறுத்தவரை கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸோட பேர் என்ன, அந்த எக்ஸசைஸோட பேர் என்ன, அது இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையில நடந்துச்சு, அந்த எக்ஸசைஸோட பேர் என்ன, அது இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையில அந்த எக்ஸசைஸ் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த நாட்டில் இந்தியாவில் நடந்துச்சா இல்லை வெளிநாடுகள் நடந்துச்சா அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஏதாச்சும் முக்கியமான போர்க்கப்பல்கள் போயிருந்தது அப்படின்னா அந்த போர்க்கப்பலுடைய பேர் என்ன அப்படிங்கிற இதான் வந்து கேட்பாங்க. இதில் மேக்ஸிமம் கேட்குறது இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில நடந்துச்சு இல்லை இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில நடந்த எக்ஸசைஸோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வரும். ஸோ அதனால் இந்த 4 டீட்டெயிலும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் 2025. எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கும் எஜிப்துக்கும் இந்தியாவிற்கும் எஜிப்துக்கும் இடையில நடந்த ஒரு எக்ஸசைஸ் தான் என்ன, இந்தியாவுக்கும் எஜிப்துக்கும் இடையில நடந்த எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார். எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் அப்படிங்கிறது யாருக்கு, இந்தியாவுக்கும் எஜிப்துக்கும் இடையில நடந்த எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை இதில் இந்தியாவுடைய ஆர்மி எல்லாமே இந்த எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டாரில் வந்து பங்கேற்றாங்க. இதோட எடிஷன் வந்து எஜிப்தில் தான் இதோட எடிஷன் வந்து நடந்துச்சு. அடுத்து ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிற இது நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படை இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ராஜஸ்தான் பார்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து ஆகஸ்ட் 11 ஆகஸ்ட் 17 வரை நம்ம இந்தியாவுடைய உளவுத்துறைக்கு பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் நம்மளுடைய ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சை வந்து இது பண்ணுறதுக்காக நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடைய பார்டரில் என்ன பண்ணுறாங்க, இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்லினக்ஸ் அப்படிங்கிற இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். இது எங்கே நடந்துச்சுன்னா கொலம்போவில் தான், ஸ்ரீலங்காவில்
கொலம்போல தான் ஸ்லினக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இந்த ஸ்லினக்ஸ்க்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ். ஸ்லினக்ஸ்க்கான விரிவாக்கம் என்ன, ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான் ஸ்லினக்ஸ், இதோட பேர்லேயே இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து கொலம்போல நடத்தியிருக்காங்க. இதில் இந்தியா சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் ராணா அப்படிங்கிற இந்தியாவுடைய போர்க்கப்பல், ஐஎன்எஸ் ஜோதி, ஐஎன்எஸ் ராணா அப்படிங்கிற இந்த 2 இந்தியாவுடைய போர்க்கப்பல்களும் இதில் பங்கேற்றிருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து ஸ்லினக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து கொலம்போல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து சிம்பெக்ஸ் அப்படிங்கிற இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். சிம்பெக்ஸ்க்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ். சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதா சிம்பெக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ்க்கான விரிவாக்கம். இது இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து சவுத் சைனா சீல ஒரு முக்கியமான டிஸ்பியூட்டட் டெரிட்டரியான சவுத் சைனா சீல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 32வது எடிஷன். இந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிற 32வது எடிஷன். ஐ திங்க் 1993 பண்ணுறாங்க இந்த எக்ஸசைஸு. இதோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு பேர் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா லயன் கிங் அப்படிங்கிறது அந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸோட பேராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து சிம்பெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இதோடைய 32வது எடிஷன் வந்து எங்கே நடந்திருக்கு, இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து சவுத் சைனா சீல இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். அடுத்து இந்தியன் மிலிட்ரி மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு மில் மெடிகான் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு பேரில் இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மில் மெடிகான் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு பேரில் நடந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூடெல்லியில் மான்கேஸ்வர் சென்டர் அப்படிங்கிற இடத்துல இது வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸோடைய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய சஞ்சய் சேத் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கும் இந்தியாவுடைய அந்த டிஃபென்ஸ் மெடிக்கல் செக்டரும் எப்படி கோஆப்ரேஷன் ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த கான்ஃபரன்ஸில் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து 68th காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ், அடுத்த முக்கியமான மீட்டிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 68வது காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரை அக்டோபர் 12ஆம் தேதி வரை மேற்கிந்திய தீவுகளில் இருக்கக்கூடிய பார்படோஸ் அப்படிங்கிற நாட்டில் 68வது காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ் எங்கே 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5லேருந்து 12ஆம் தேதி வரை பார்படோஸ் நடக்குது. இதில் இந்தியா சார்பாக நம்மளுடைய லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. அடுத்து செமிகான் இந்தியா 2025 அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி யாஷ் பூமி அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல செமிகான் இந்தியா 2025 அப்படிங்கிறது யாஷ் பூமி அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல நியூ டெல்லி நடக்குது. இதோடைய கருப்பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் த நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இது இந்தியாவை ஒரு செமிகண்டக்டர் ஹப்பாக மாற்றணும், இந்தியாவில் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செமிகான் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. இது 2021ஆம் ஆண்டிலிருந்து செமிகான் இந்தியா 2025 அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடைபெறுது. அடுத்து எம்எஸ் சுவாமிநாதன் சென்ட்ரரி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். எம்எஸ் சுவாமிநாதனுடைய ஒரு 100ஆண்டு கான்ஃபரன்ஸ் வந்து புதுடெல்லியில் நடந்துச்சு. இதில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எம்எஸ் சுவாமிநாதன் சென்ட்ரரி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாட்டை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த மாநாட்டுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா எவர் கிரீன் ரெவல்யூஷன் த பாத் டு பயோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் எம்எஸ் சுவாமிநாதன் சென்ட்ரரி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸோடைய தீமா வந்து இருக்குது. இதில் நம்ம அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எம்எஸ் சுவாமிநாதன் இருக்காங்க இல்லையா, இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அவருடைய முக்கியமான விஷயங்கள் பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் பாரத் மண்டபா நடந்திருக்கு. இது யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஐசிசிஆர் இந்தியன் கல்ச்சரலுக்கான கவுன்சில் இருக்கு ஐசிசிஆரும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் சேர்ந்து இந்த 7 நாடுகள் பிம்ஸ்டெக்கோட 7 நாடுகள் சேர்ந்து இது பண்ணக்கூடிய பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்தவரை இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா சப்தஸ்வரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதோடைய கருப்பொருள் இதான் வந்து ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல். பிம்ஸ்டெக்கோடைய ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் தான். ஓகேங்களா.
அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் சம்மிட். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிம்ஸ்டெக் உடைய மாநாடு ஒவ்வொரு ஊரில் நடக்கும். 2025ல் அந்த பிம்ஸ்டெக்கான சம்மிட் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாண்டில். 2025ல் பிம்ஸ்டெக் உடைய சம்மிட் வந்து தாய்லாந்து நடந்திருக்கு. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிம்ஸ்டெக் சம்மிட்டில் கலந்துக்கிட்டாரு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2025ல் பிம்ஸ்டெக் சம்மிட் எங்கே நடந்துச்சு? தாய்லாண்டில் நடக்குது. அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ். அடுத்த கான்ஃபரன்ஸ் வந்து பங்களாதேஷில் தான் பிம்ஸ்டெக் உடைய சம்மிட் வந்து நடக்க போகுது. அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025. ஸோ மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பட்டம்? மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே மிஸ் யூனிவர்ஸ் ராஜஸ்தான் அப்படிங்கிற பட்டம் 2024 வந்து வாங்கியிருந்தாங்க. இவங்க தான் இந்தியாவை 2025 தாய்லாந்து நடக்கக்கூட மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவில் தாய்லாந்து நடக்க போகிற மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு யார் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறா? மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிற இவங்க தான் வந்து இது வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்ன் 2025. இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்ன் 2025 அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரஜ் கவான் அப்படிங்கிற இவருக்கு பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் டைரக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்காக அப்படின்னா ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு படத்துக்காக நீரஜ் கவான் அப்படிங்கிற இவருக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வருஷத்துக்கான ஆஸ்கர்லேயும் நாமினேட்டாக இருக்க படம் தான் வந்து ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஓகே, ஸோ அடுத்து நேஷனல் அனுபவ அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டோரி டெல்லிங்காக 15 ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேலண்ட்ரி அண்ட் சர்வீஸ் மெடல் வந்து ஒரு 1090 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து டிஃபென்ஸ் பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஈக்வட்டார் இனிஷியேட்டிவ் அவார்டு அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய என்ஜிஓ. ஸோ கர்நாடகாவுடைய என்ஜிஓ வச்சு நடத்தக்கூடிய பிபி ஃபாத்திமா அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்வட்டார் இனிஷியேட்டிவ் அவார்டு அப்படிங்கிறது இந்த என்ஜிஓவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஆகஸ்ட் மந்த் வரை அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.